பிரதமர் மோடி ஆட்சி பொறுப்பேற்றது முதல் கடந்த 10 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆங்கில மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று நாட்டு மக்களுக்கு மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் சிறப்பானதொரு உரையாடலை நிகழ்த்துகிறார். அந்த உரையில் தன் வாழ்வில் சந்தித்த தருணங்கள், மனிதர்கள் பற்றியும் தற்போது நாட்டிற்கு தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்து சேவையாற்றி வரும் மனிதர்கள் குறித்து பேசி வருகிறார். இதில் முக்கிய அம்சம் என்னவென்றால், வெளி உலகிற்கு அறியப்படாத, புகழ் வெளிச்சம் படாத நல் உள்ளங்களை தேடி பிடித்து அவர்கள் குறித்து பிரதமர் பேசும் பொழுது அவர்களது சேவை இந்தியா முழுவதும் அறியப்படும், பின்னர் கொண்டாடப்படும். அந்த வரிசையில் தற்பொழுது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இயற்கை ஆர்வலர் மற்றும் ஒரு அமைப்பு குறித்து பேசியிருக்கிறார். அவர் பேசியிருப்பதாவது: இன்றைய தலைமுறை குழந்தைகள் சிட்டுக்குருவியை படங்களிலோ காணொளிகளிலோ மட்டுமே பார்த்துள்ளனர். நீங்கள் சிறு வயதில் சிட்டுக்குருவியை உங்கள் வீட்டு கூரைகளிலோ மரங்களிலோ நிச்சயம் பார்த்திருப்பீர்கள். அதன் ஒலியை கேட்டிருப்பீர்கள். உயிரி பன்முகத்தன்மையை பாதுகாத்து பராமரிப்பதில் சிட்டுக்குருவிகளுக்கு பெரும் பங்கிருக்கிறது. ஆனால் தற்போது நகர்ப்புறங்களில் சிட்டுக்குருவிகளை மிக குறைவாகத்தான் நாம் பார்க்க முடிகிறது. நகர்ப்புறங்கள் அதிகமாகி வரும் காரணமாக சிட்டுக்குருவிகள் நம்மை விட்டு தொலைவாக சென்றுவிட்டன. இந்த அழகான பறவையை மீண்டும் மீட்டெடுக்க சில முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. சென்னையை சேர்ந்த கூடுகள் அறக்கட்டளை சிட்டுக்குருவியின் எண்ணிக்கையை அதிகரிக்க பள்ளி குழந்தைகளை தங்கள் இயக்கத்தில் சேர்த்து சிட்டுக்குருவிகளின் முக்கியத்துவத்தை பள்ளிகளுக்கு சென்று எடுத்துரைக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் சிட்டுக்குருவி கூட்டை அமைப்பது தொடர்பாக பள்ளி மாணவர்கள் உட்பட பலருக்கு அவர்கள் பயிற்சி கொடுத்து வருகின்றனர். கூடுகள் அறக்கட்டளையின் இந்த முயற்சியால் அப்பகுதிகளில் சிட்டுக்குருவியின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. மேலும் சென்னையை சேர்ந்த ஸ்ரீராம் கோபாலன் என்பவர் பிரகிருத் அறிவகம் என்ற பெயரில் நூலகத்தை துவக்கி 3000த்திற்கும் அதிகமான நூல்கள் வைத்திருக்கிறார். அந்த நூல்களை படிக்க குழந்தைகள் அதிகளவில் வருகின்றனர். இந்த நூலகத்தில் புத்தகங்களை தவிர கதை சொல்லும் அமர்வு, கலை பட்டறை, நினைவாற்றல் பயிற்சி வகுப்புகள், ரோபோட்டிக்ஸ், மேடை பேச்சு என மேற்கொள்ளப்படும் பல முயற்சிகள் குழந்தைகளை வெகுவாக ஈர்க்கின்றன. மைசூரில் இருக்கும் ஏர்லி பேர்ட் என்ற அமைப்பு பறவைகளை பற்றி குழந்தைகளுக்கு புரிய வைக்க சிறப்பு வாய்ந்த நூலகத்தை நடத்தி வருகின்றது. அது மட்டுமல்லாமல் நகர குழந்தைகளை கிராமங்களுக்கு கூட்டிச் சென்று பறவைகளை பற்றி எடுத்து சொல்கிறது என்று பிரதமர் பேசியிருக்கிறார். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.